கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசுவின் மரணத்தின் மூலம் சிலுவை புனிதமாக்கப்படவில்லை. அது விசேஷ ஆசீர்வாதங்களை தரும் மந்திர பொருளாக அது மாற்றப்படவும் இல்லை. சிலுவை உபதேசம் என்பது சிலுவை புனிதமாக்கப்பட்டது என்ற செய்தியை தருவதல்ல. பாவ மனிதர்களை தேவனுக்கு ஏற்றபடி புனிதமாக்க ஆண்டவர் மிக மிக கேவலமான ஒரு சிலுவையில் மரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை விளக்குவதே சிலுவை உபதேசம். இதை 1 கொரிந்தியர் 1:23 கலாத்தியர் 6:14 நாம் வாசிக்கலாம். பாவத்தால் பழுதுபட்டு போன மனுக்குலத்தை பரிசுத்தமாக்கிட ஆண்டவராகிய இயேசு அத்தகைய ஒரு கேவலமானதும் கொடூரமானதுமாகிய தண்டனையை ஏற்க வேண்டியதாக இருந்ததால் பாவம் எந்த அளவிற்கு கொடிய தண்டனைக்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சிலுவை மனுக்குலத்தை ரட்சிக்க எவ்வளவு பெரிய அவமானகரமான தண்டனையை கர்த்தர் ஏற்று கொள்ள நேர்ந்தது என்பதை நாம் ஞாபகப்படுத்துகிறது. சாபமான, கொடூரமான, கேவலமான ஒரு இழிவான சிலுவை மரணத்தின் வழியாக கடந்து சென்றுதான் பாவ விடுதலையை மனிதனுக்கு கர்த்தர் உருவாக்க முடிந்தது. அப்படியானால் கர்த்தர் உருவாக்கிய பாவ மன்னிப்பு, இரட்சிப்பு, பாவ விடுதலை ஆகியவற்றை நாம் எந்த அளவிற்கு கரிசனையோடு நாடி பெற வேண்டும் என்பதை சிலுவை நினைப்பூட்டுகிறது. சிலுவையின் மூலமாக கர்த்தர் மனு குலத்திற்கு ஆயத்தமாக்கிய பாவ மன்னிப்பையும் பாவ விடுதலையையும் பரிசுத்த வாழ்க்கையையும் நாம் முக்கியப்படுத்தாமல் சிலுவையை மேன்மையாக கருதுவதோ சிலுவை அடையாளத்தால் ஆசீர்வாதம் வரும் என நம்புவதாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் சிலுவை அல்ல, சிலுவையின் மூலமாக கர்த்தர் உருவாக்கிய இரட்சிப்பையே கனப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவசியம். நாம் சிலுவையை ஆசீர்வாத பொருளாக எண்ணாமல் கொடிய சிலுவையை ஏற்றுக்கொண்டுதான் நமக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர முடிந்தது என்பதை உணர்ந்து அவரையே பற்றி கொள்ள வேண்டும். சிலுவை பாவமான வாழ்க்கைக்கு கிடைக்கும் முடிவு என்னவென்பதை குறித்து நம்மை எச்சரிக்கின்றது. சிலுவை நமது பாவங்களுக்காக இயேசு செலுத்திய கிரயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆம், நாம் சிலுவை அல்ல, சிலுவையில் நமக்காக அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, பூமியில் கிறிஸ்துவுக்காய் பாடுகளை சகிப்பவர்களே பரலோகத்தில் அவருடன் மகிமையில் சுகிப்பார்கள். திரும்பவும் சொல்றேன், பூமியில் கிறிஸ்துவுக்காய் பாடுகளை சகிப்பவர்களே பரலோகத்தில் அவருடன் மகிமையில் சுகிப்பார்கள். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, சிலுவையினால கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா இரட்சிப்பு. இதை மாத்திரம் நாம் விட்டுவிடக்கூடாது. சிலுவை அதை ஞாபகப்படுத்துது, அவ்வளோதான். சிலுவையை புனித சின்னமாக சிலுவையை கழுத்தில் போட்டுக்கிறதோ சிலுவையை தாலியில் போட்டுக்கிறதோ இதனால ஒன்றும் இல்லை. சிலுவை சுமப்பது என்பது பாடுகளின் வழியாய் சுமந்து கடந்து போக வேண்டிய பாதையை நாம் தவறான முறையில் அணுகி கொண்டு தவறான முறையில் செய்து கொண்டு நாம் வாழக்கூடாது என்பதை நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் வழியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக, இடைவிடுவாராக. காட் பிளஸ் யூ.